கர்த்தருடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அனைவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்காக அன்புள்ள ஏசப்பா, உங்களுடைய பாதத்துல நாங்கள் எங்களை தாழ்த்துகிற ராஜா. ஆமீனப்பா. தகப்பனே கத்தாவேசப்பா, கடந்த 3 மாதங்கள் தகப்பனே ஏசப்பா எங்களை கண்ணின் மணி போல் நீர் பாதுகாத்திரப்பா. இந்த 4வது மாதத்திலும் தகப்பனே கத்தாவேசப்பா, முதலாவது நாளிலும் தகப்பனே ஏசப்பா உங்களுடைய பாதத்துல வந்து நிற்க தகப்பனே ஏசப்பா நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமீனப்பா. தகப்பனே கத்தாவேசப்பா, இந்த தினத்திலும் தகப்பனே கத்தாவேசப்பா உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தகப்பனேசப்பா அடியாளுக்கு தகப்பனேசப்பா நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி ராஜா. ஆமீனப்பா. தொடர்ந்து தகப்பனேசப்பா எங்களோடு இடைப்படுவீராக ராஜா. அடிமை மறைத்து தகப்பனே கத்தாவே நீங்க வெளிப்படுங்கப்பா. ஆமீனப்பா. தகப்பனே கத்தாவேசப்பா எங்களுடைய இருதயத்தின் தியானங்கள் எண்ணங்கள் எல்லாமே தகப்பனே கத்தாவேசப்பா உங்களுடைய சமூகத்துல தகப்பனேசப்பா எப்பொழுதும் தகப்பனேசப்பா பிரீதியா இருக்கட்டும் ராஜா. இயேசுவே நீங்க உதவி செய்யுங்க. ஆமீனப்பா. எங்களை தகப்பனேசப்பா என்னென்ன வார்த்தைகளை தகப்பனே கத்தாவேசப்பா சொல்ல வேண்டும் என்று தகப்பனே கத்தாவேசப்பா நீங்க நினைக்கிறீங்களோ ராஜா, அப்பா அந்த வார்த்தைகளை சொல்லுங்கப்பா. அதன்படி நாங்கள் கேட்டு நடக்கும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தினத்திலும் கர்த்தர் வந்து உங்களத்துல வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் பாராட்ட நல்ல கிருபைகளுக்கு கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. இன்றைய தினத்திலும் கர்த்தர் நமக்கு தருகிறதான வார்த்தை வந்து என்னன்னா, என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன். இல்லைன்னா இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம், திரும்புவேன். நம்ம திரும்பினாதான் என்ன பண்ணுவாராம் ஆண்டவர், என்ன பண்ணுவாங்களா திரும்புவாங்க. அநேக வாக்குத்தத்த வசனங்களை நம்ம கேட்டிருப்போம் இந்த தினத்திலும். அப்போ அதுவும் என்ன வார்த்தை கொடுக்க அப்படின்னு சொல்லி நான் அது வாக்குத்தத்த வசனம் மாதிரி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கும்போது 3 நாளுக்காக நான் வந்து பிரயாசப்பட்டுட்டே இருந்தேன். கர்த்தர் தான் அப்போ வந்து எல்லாருமே ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதியான வாக்குத்தத்த வசனம் இயர்லி ஒன்ஸ் ஒன்று வாங்கிடுறோம். ஆனாலும் நம்ம எப்படி அப்போ அப்படின்னு சொல்லும் போது அப்போ நான் திரும்புவேன் அப்படின்னு சொல்ற சத்தம் கேட்டுச்சு. ஆனாலும் கர்த்தாவே நீங்க எனக்கு உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லி நிறைய கேட்டேன். கர்த்தாவே இந்த வார்த்தை இடைப்படுவாராக. இந்த அப்போ திரும்பி இடத்துல எல்லாம் நம்ம வந்து ஆண்டவர் இடத்துல வந்து நம்ம வந்து திரும்புவாங்க அப்படிங்கிற காரியங்களை குறித்து தான் நம்ம நினைக்கலாம். 14வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அந்த 2வது வசனம் முன்பாகத்துல இப்படியாக சொல்லுது, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். நம்மளும் அநேக வார்த்தைகளை நம்ம வந்து கேட்கிறோம். ஆனா அதன்படிலாம் நம்ம வந்து நடக்கிறோமா, இல்ல நம்ம ஜஸ்ட் அந்த டைம் மட்டும் நம்ம கேட்டுட்டு அப்படியே நம்ம விட்டுறோமா அப்படிங்கறத வந்து நம்ம வந்து சற்று நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். இன்னொன்னு என்னன்னா, வார்த்தைகளை கொண்டு திரும்புங்கள்னா அந்த வார்த்தைகளை அதை கேட்கறதுக்கு நம்ம வந்து திரும்புகிறவர்களா நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல பார்ப்போம். 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து குட்டி சாமுவேல குறிச்சும் ஏலி வந்திருப்பாங்க. அதுல சாமுவேல வந்து கர்த்தர் அழைக்கிறதான ஒரு காரியங்கள் அதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். சாமுவேல வந்து கர்த்தர் வந்து கூப்பிடுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு வந்து தெரியாது. ஏன்னா அந்த அந்த நாட்கள்ல பார்க்கும்போது கர்த்தருடைய 3வது அதிகாரம் 1வது வசனத்துல வந்து கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல தீர்க்கதரிசி இருந்தது யாரு? ஏலி தான் தீர்க்கதரிசியா இருந்திருப்பாங்க. ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிதானே, தீர்க்கதரிசிகள் இடத்துல கர்த்தர் வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது யார கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு சொன்னா சாமுவேல தான் கர்த்தர் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. ஏலிய வந்து இதுவரைக்கும் கர்த்தர் வந்து கூப்பிட்டாங்க, ஏலி கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து எந்த ஒரு காரியங்களும் கர்த்தர் டைரக்டா வந்து பேசின காரியங்கள் கொடுக்கப்படலன்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்து சாமுவேல்கிட்ட சொல்லும் போது அப்புறம் சொல்லிட்டு
அவங்க சொல்லியிருப்பாங்க, நீ வந்து இந்த வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து அதுல வந்து நம்ம சிந்திக்க கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா, சிறு பிள்ளைகளை போல நம்ம இருதயத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும், மாற்றணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். சிறு பிள்ளைகள் தான் என்ன பண்ண முடியும், அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா என்ன, நம்ம வந்து சிறு பிள்ளைகளை போல நம்முடைய இருதயத்தை நம்ம மாற்றும் போது கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளும் என்ன பண்ண முடியும், பிரவேசிக்க முடியும்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல ஏலியை ஏன் கூப்பிடல, ஏலி வந்து அதுல வந்து ஏன் கர்த்தர் நம்மிடத்துல பேசல, நம்மள ஏன் கேட்கல, நம்மளுக்கு ஏன் தரிசனம் தரல அப்படின்னு என்னைக்காவது அவர் சிந்திச்சிருப்பாரா அப்படிங்கிறத பார்த்தா வந்து அதை குறிச்சு அவர் வந்து வருத்தம் அடைந்ததா எந்த ஒரு வசனத்திலயுமே அதுல வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருந்தாலும் ஆனாலும் தன்னோட பிள்ளைகள் அவரு எப்படி வளர்த்திருக்கிறாருங்கிறத வந்து நம்ம அதுல பார்க்கும்போது அவங்க வந்து பேலியாளின் மக்களா தான் இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் என்ன பண்ணாங்க, யாருக்கிட்ட பேசுனாங்க அப்படின்னு சொன்னா சாமுவேல் கிட்ட பேசுனாங்க. சாமுவேல் வந்து சிறு வயதிலே அவர் பொருத்தனையின்படி கிடைத்த ஒரு குமாரன். அவர் அந்த இடத்துல நிக்கும் போது அப்ப எப்படினாலும் அவருக்கு என்ன பண்ணிருப்பாங்க, அந்த இடத்துல நிறைய ஏலி தீர்க்கதரிசி அந்த ஆலயத்துல இருக்கும்போது நிறைய வார்த்தைகளை குறிச்சு அந்த இடத்துல வந்து பேசியிருப்பாங்க. அதெல்லாம் அதாவது ஏலியோட பிள்ளைகள் பேலியாளின் மக்களா இருந்த போதிலும் சாமுவேல் அதுல வந்து எப்படி வளர்றாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள், கர்த்தரோட உறவாடுகிற ஒரு வாழ்க்கையை தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, சாமுவேல் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. மற்ற காரியங்கள் நம்மளும் நிறைய இடத்துல வந்து இருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் நிறைய இடத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம வந்து மற்ற காரியங்களை குறிச்சு நம்ம பயப்படுவோமே தவிர்த்து எப்படி நம்ம வந்து அதை வந்து ஓவர் கம் பண்ணி கொண்டு போகணுங்கிறத வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். எப்படின்னா அந்த வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் மாத்திரம் தான் அனுதினமும் வந்து நம்மளும் ஜெபத்துல உறுதியா தரித்திருக்கிறோமா, பைபிள் வாசிக்கிறோமா, பைபிள் மட்டும் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணாம போறது வந்து ரொம்ப தப்பு. ஜெபம் மட்டுமே பண்ணிட்டு பைபிள் வாசிக்காம இருக்கிறதும் ரொம்ப தப்பு. பைபிள் வாசிச்சோம், வார்த்தைகளை வாசிச்சோம், ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கும் போது அதுல வந்து கர்த்தருடைய கட்டளைகள் வரும், கர்த்தருடைய எச்சரிப்பு வரும், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வரும். அத்தனை அந்த டெய்லி நம்ம வந்து பைபிள் வாசிக்கிறோம், அதன்படி நம்ம வந்து நடக்கிறோமாங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து சற்று நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். இன்றைய தினத்துல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ வந்து வேதத்தை வாசிக்கிற, அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்களின்படி நீ நடக்கிறியா, இல்ல அந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு உன்னோட இருதயம் வந்து தீவிரிச்சு வருதா அப்படிங்கறத என்ன பண்ணணும், நம்ம வந்து இன்றைய தினத்துல நம்ம வந்து பார்க்கணும். அதுதான் இந்த வார்த்தைகளை கொண்டு என்ன பண்ணணும், கர்த்தரிடத்துல நம்ம வந்து திரும்பும் போது, அதாவது இந்த காரியத்தை நீ செய்யாத, இல்லைன்னா இதை நீ செய்யி, இதை நீ வந்து என்ன பண்ணு, இதை நீ இந்த உடன்படிக்கை நான் வந்து இந்த காரியத்தை குறிச்சு நான் வந்துட்டு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், இந்த காரியத்தை குறிச்சு நான் எச்சரிச்சிருக்கேன், அந்த காரியத்துல நீ வந்து என்ன எச்சரித்த காரியத்தை நீ செய்யாம இருக்கிறியா, இல்ல இந்த நான் சொன்ன காரியத்தை நீ செஞ்சிருக்க. இப்ப சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துல போய் நீ என்ன பண்ணு, நீ வந்து சுவிசேஷம் சொல்லு, இல்லைன்னா இந்த ஜனங்களுக்கு இதை செய்யி, இல்லைன்னா இந்த மாதிரி பொய் பேசாத, இல்லைன்னா இந்த கோபப்படாத, அப்படி சில நிறைய காரியங்கள் கர்த்தர் நம்மிடத்துல இந்த பைபிள் மூலமா, இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமா நிறைய காரியங்கள் கர்த்தர் நம்மளோடத்துல இடைப்பட்டிருக்கிறாரு. அநேக சுவிசேஷங்களை கொண்டு நம்மளுக்கு சுவிசேஷம் உரைச்சிருக்கிறாரு. அநேக ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கோம். ஆனாலும் கேட்கிற நேரம் மட்டும் நம்ம வந்து கர்த்தரிடம் பக்கம் திரும்பி இருக்கிறோமா, இல்ல அந்த வார்த்தைகளை கேட்ட பிற்பாடும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கர்த்தரிடத்துல இருந்து நம்ம திரும்பி கொண்டு இருக்கிறோமாங்கிறத நம்ம என்ன பண்ணணும், இந்த தினத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்படி நம்ம வந்து வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து அபியாசப்படுத்தி அதை நம்ம கேட்டு அதன்படி நம்ம நடக்கும் போது கர்த்தர் நம்ம 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 பக்கமா என்ன பண்ணுவாங்க, திரும்புவாங்க. அப்போ நம்ம சொல்லுகிற காரியங்களை கர்த்தர் கேட்டு நமக்கு உண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து செய்து முடிக்க நம்மளுக்கு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா வந்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, அப்ப கர்த்தர் சொல்ற வார்த்தைகளை கேட்டு அவர் நடக்க போய் தான் தாவீது ராஜா என்ன பண்றாரு, அந்த உறுதியான ஒரு நம்பிக்கையான ஒரு வசனத்தை என்ன பண்ண முடியுது, அவரால் சொல்ல முடியுது. இன்னைக்கு நம்மளும் சிந்திச்சு பார்ப்போம், நம்மளும் அந்த வசனத்தை நம்ம உறுதியா சொல்ல முடியுமா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அந்த வார்த்தை நம்ம சொல்ல முடியுமா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ நம்ம எப்படி நம்ம இருக்கணும், அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுக்கறதான காரியங்கள்ல ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் மூலமா இடைப்படுவாரு, தீர்க்கதரிசிகளை கொண்டு இடைப்படுறாங்க, ஊழியக்காரர்கள் மூலமா இடைப்படுறாங்க. நம்ம போகும்போது ஏதாவது ஒரு சின்ன வசனத்தின் மூலமா இடைப்படுவாங்க, இல்லைன்னா யாராவது நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா கூட எதாவது யார் மூலமா நம்ம இந்த இடத்துல வந்து நீ என்ன பண்ணு, இதுல வந்து நீ மாறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம வந்து அதுல எல்லாம் நம்ம வந்து நம்ம கடைபிடிச்சு நம்ம வந்து அதன்படி வாழ்றோமா அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ணணும்,
நம்ம வந்து தியானித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, விசுவாசத்திற்கு திரும்புதல். இதுல வந்து நம்ம யாரை குறிச்சு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ராகாப்பை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். அநேக தரம் நம்மளுடைய எஸ்தர் ஜெபக்குழுலே வந்து நம்ம வந்து ராகாப்பை குறிச்சு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். நிறைய காரியங்களை நம்ம வந்து கற்றுக்கொண்டிருப்போம். இன்றைய தினத்திலும் கர்த்தர் கொடுத்ததான ஒரு சிறிய ஒரு வெளிச்சத்தின் மூலமா நான் உங்களோடு பேச இதை குறிச்சு நம்ம வந்து பார்ப்போம். யோசுவா 2வது அதிகாரத்துல ராகாப்பை குறிச்சு இருக்குது. அவங்க எப்படி அவங்க விசுவாசத்துக்கு திரும்பினாங்க அப்படிங்கறதுல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள்ல வந்து பார்க்கும்போது மோசே தான் வழி நடத்திட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் யார் வராங்க? யோசுவா வராங்க. யோசுவா என்ன பண்றாங்க? அந்த எரிகோவை வேவு பார்க்கிற விதமா வந்து 2 பேரும் அனுப்புறாங்க. அந்த 2 பேரும் யார் என்ன பண்றாங்க? ராகாப் தான் என்ன பண்றாங்க? அவங்களோட வீட்டுல என்ன பண்றாங்க? சேர்த்துக்கிறாங்க. அப்போ ஏன் சேர்த்துக்கிறாங்க? அப்ப இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, எல்லாம் அந்த எமோரியரோட 2 ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? இவங்க வந்து வீழ்த்திட்டு வந்திருப்பாங்க. செங்கடல்ல 2 பிளந்த தேவன். அப்ப அந்த அங்க இதெல்லாம் யாரு? எல்லா ஜனங்களுமே, அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுமே கேள்விப்பட்டிருப்பாங்க. எரிகோல இருக்கிற எல்லா ஜனங்களுமே கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்களுக்குரிய நம்பிக்கை எதை குறிச்சு இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அவங்க யோர்தானை கிராஸ் பண்ணி வரணும். 2வது அந்த எரிகோவை சுற்றிலும் என்னது இருக்குது? பெரிய பெரிய அலங்கங்கள் அவங்க கட்டியிருக்கிறாங்க. அந்த அலங்கத்தின் மேலதான் யாரோட வீடு இருக்கு? ராகாபோட வீடு இருக்கு. அப்ப அந்த ஜனங்கள், உள்ள இருக்கிற ஜனங்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் யோர்தானை தாண்டணும், 2வது இவ்வளவு பெரிய கோட்டை தாண்டி நம்ம கிட்ட வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கூட என்ன பண்ணிருக்கலாம்? தவறான இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் மீது அவங்க நம்பிக்கை வச்சிருக்கலாம். ஆனாலும் அத்தனை ஜனங்கள் வந்து நம்பிக்கை இல்லாத இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிறது யாரு? அந்த ராகாப். அவங்கள குறிச்சு என்ன சொல்லியிருக்கோம்னா, அவங்க வந்து ஒரு வேசி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கோம். ஆனாலும் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? அப்போ இதெல்லாம் வீழ்த்தின தேவர்களுக்கு, செங்கடலே 2 பிளந்த தேவர்களுக்கு இது என்ன பண்ண முடியாது? யோர்தானை தாண்டி வர்றது ரொம்ப ஈஸி நினைச்சிருப்பாங்க. இந்த எரிகோவையும் பீட் பண்றது ரொம்ப ஈஸி நினைச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க? அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இந்த மாதிரி ஒரு 2 பேர் வருவாங்க அப்படிங்கிறது. எப்படி வேணாலும், எந்த நேரத்துல வேணாலும், யார் வேணாலும் என்ன பண்ண முடியும்? எரிகோவுக்கு வர முடியுங்கிறதையும் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? சிந்திச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதனாலதான் அந்த 2 வேவுக்காரர் வந்ததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து என்ன பண்ணிருப்பாங்க? உள்ள வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உள்ள அக்செப்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க? அது வந்து அந்த ராஜாக்கு தெரிய வந்துரும். ஆனாலும் என்ன பண்ணுவாங்க? அவங்கள வந்து மறைச்சு வச்சு அவங்களுக்கு வந்து புகலிடம் கொடுப்பாங்க. அந்த புகலிடம் கொடுத்தது நிமித்தமா அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் உங்களுக்கு இரக்கம் பண்ணேன், நீங்களும் என்ன பண்ணுங்க, எனக்கும் இரக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சில காரியங்கள் நம்ம அதுல கொடுத்துருக்கிறத பத்தி நம்ம வந்து நம்ம அது எல்லாத்துக்குமே நல்லா வந்து தெரிஞ்ச விஷயம் தான். அதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த விசுவாசம். வேவுக்காரரை இப்ப என்ன பண்ண அவங்க நினைச்சிருப்பாங்க. நினைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? அந்த வேவுக்காரரையும் பார்த்துட்டாங்க. இப்ப அவங்களுக்குள்ள உறுதியான ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். எப்படினாலும் இந்த எரிகோ வந்து என்ன ஆயிரும்? பீட் இவங்களை வந்து பீட் பண்ணிடுவாங்க. அப்ப அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம எப்படி இருக்கணுங்கிறதுல அந்த தொழில வந்து என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க வந்து விட்டிருந்திருப்பாங்க. கண்டிப்பா அவங்க விட்டிருந்திருப்பாங்க. ஏன்னா எந்த நேரம்னாலும், எந்த சமயத்துல வேணாலும், என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கறத வந்து என்ன பண்ணிருப்பாங்க? விட்டுருப்பாங்க. நம்மளும் நிறைய வார்த்தைகளை கேட்கிறோம். அந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசத்தோடு நம்ம விடணும்னு நினைக்கிற காரியங்களை வந்து, அதாவது நம்முடைய விசுவாசத்திற்கு எதிரா இருக்கிற காரியங்களை வந்து நம்ம விடணும்னு நம்ம நினைக்கிறோமா? இல்ல வந்து நம்ம இன்னும் இதுல இந்த ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் நம்ம அதை விட்டுட்டு திருப்பியும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? நம்ம பழைய பழைய கூடி கதவை திரட்டி அப்படிங்கிற மெத்தட்ல வந்து நம்ம திருப்பியும் நம்ம வந்து பழைய வாழ்க்கைக்குள்ள போறோமா அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து சற்று நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த விசுவாசம் அவங்க வந்து அந்த விசுவாசத்துக்கு திரும்பும் போது அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள என்னென்ன காரியங்கள் அவங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னது? அந்த தேவ வசனத்தை அவங்க என்ன பண்ணுது? அவங்களோட இருதயத்துக்குள்ள அது வந்து என்ன பண்ணுது? அஸ்திபாரமா மாறிச்சு. அதுல வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. 2வது அதிகாரம் 11வது வசனத்துல வந்து, கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எத்தனை அவங்களுக்கு அவங்க ஒரு வேசியா தான் இருந்திருக்காங்க. அந்த வேசித்தன தொழில தான் அவங்க வந்து செஞ்சவங்களா இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களோட விசுவாச அறிக்கை எப்படி என்ன பண்றாங்க? அவங்களோட இருதயத்துல எப்படி இருந்திருக்குது? அது ஒரு பெரிய அஸ்திபாரமா, உங்க தேவனை காட்டிலும், அதாவது மேல வானத்திலும் கீழே பூமியில உங்களை தேவனை காட்டிலும் வேற தெய்வனே என்ன பண்ண என்ன யாரும் கிடையாது கிடையாது அப்படிங்கிற விசுவாசத்தை அவங்க என்ன பண்ணாங்க? உறுதியா அவங்களோட இருதயத்துல அவங்க வந்து அஸ்திபாரம் போல என்ன பண்ணாங்க? போட்டு வச்சிருந்தாங்க. அப்ப நம்ம இன்றைய தினத்துல நம்ம வந்து அந்த கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்துக்கு நம்ம வந்து
விசுவாசத்தோட இருக்கிறோமா, இல்லைன்னா அந்த பிரச்சனைகள் வரும்போது, ஏன்னா இவங்க நினைச்சிருக்கோம் நம்ம வந்து இப்படிப்பட்ட தொழிலெல்லாம் பண்ணிருப்போமே, நம்மள வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மள அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, ஒருவேளை பண்ணாம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது, இல்ல நம்ம இப்படியே கண்டினியூஸா நம்ம வந்து தொழிலே நம்ம இருந்திருப்போம் அப்படின்னு இருந்துடுவோம்னு சொல்லி கூட அவங்க என்ன பண்ணல, நினைக்கல. எப்படினாலும் என்னது, அவங்க வந்து தைரியமான ஒரு விசுவாசத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க, திரும்பினாங்க. எப்படினாலும் என்னது, நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல இருந்து நம்மள என்ன பண்ணிடுவாங்க, கண்டிப்பா நம்மள பாதுகாத்து நம்மள வந்து என்ன பண்ணுவாங்க, காப்பாத்திடுவாங்க. ஒருவேளை அந்த ராஜாவுக்கே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம இந்த இடத்துல நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல, நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு மேல இருந்தது நிச்சயமான அந்த வாழ்வுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியுங்கிறத ரெண்டுல எப்படி என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க உறுதியா இருந்ததுனாலதான் அவங்களை என்ன பண்ணிக்கிட்டாங்க, அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அந்த விசுவாசத்தை என்ன பண்ணாங்க, அறிக்கை பண்ணாங்க. அதை கேள்விப்பட்ட போது கேள்வி, அந்த விசுவாசம் எதனால வரும் நம்ம சொல்லி பார்த்திருக்கோம், விசுவாசம் கேள்வினாலே வரும்னு சொல்லி நம்ம வந்து வேத வசனத்துல நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அறிக்கை செய்யறாங்க. அதுக்கு நம்மளும் என்ன பண்ணணும், அந்த விசுவாசத்தை நம்மளும் மற்றவர்களுக்கு முன்பாக, நம்ம பார்க்கிறவங்களுக்கு முன்பாக நம்ம அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. நம்ம பிள்ளை நம்ம என்ன பண்ணுது, நம்மளை குறிச்சதான வசனத்திலேயே, நம்மளை குறிச்சதான என்ன சூழ்நிலை வந்தாலும், எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், என் பிள்ளை எனக்காக என்ன பண்றா, நிற்கிறா, அவ விசுவாசத்துல என்ன பண்ணல, அவ தளரவே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 2வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்திலயும் சொல்லுவாங்க, அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்பே அவள் வீட்டின் மேல் ஏறி போய் அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் நான் அறிவேன்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் உள்ள வந்துடுச்சு. உள்ள வந்ததான விசுவாசத்தை அவங்க என்ன பண்றாங்க, வசனத்தின் மூலமா அவங்க என்ன பண்றாங்க, அறிக்கை பண்றாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி கொடுத்தது யாரு அப்படின்னு சொன்னா அந்த ராகாப் தான் கொடுத்திருப்பாங்க. அப்ப இவங்க கூட என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, நினைச்சிருக்க மாட்டாங்க. இவரு என்ன பண்றாரு, யோசுவா 2 பேரும் அனுப்புறாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க, ப்ராஃபஸி கொடுக்குறாங்க. 2 விதமான அறிக்கை இருக்கு. ஒண்ணு வந்து என்னது, பாவ அறிக்கை, இன்னொன்னு வந்து வாக்குத்தத்தங்களின் அறிக்கை. நம்மளும் வாக்குத்தத்தங்களை நம்ம கேட்கிறோம். எத்தனை பேர் நம்ம வந்து அந்த வாக்குத்தத்தங்களே நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்ம வந்து ஜெபிக்கிறோமா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நம்ம வந்து பின்னாடி நம்ம திரும்பி பார்க்கணும். இன்னொன்னு வந்து பாவ அறிக்கை பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்தமாகி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நிமிடமும் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கணும். நான் இப்ப இதை கேட்கிற நினைக்கலாம், நம்ம என்ன பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் என்னது, ஒவ்வொரு விஷயத்துல ஏதாவது ஒரு வார்த்தையில நம்ம இடறி இருப்போம், ஏதாவது சில பல காரியங்கள் முன்னாடி நம்ம ஏதாவது நம்ம பண்ணிருப்போம். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஏசப்பா அதாவது சில குறிப்பிட்ட காரியங்கள் நம்மளுக்கு நடக்கலையா, இல்லைன்னா அது வந்து தாமதம் ஆகிக்கிட்டு இருக்குதா, அப்படி இருக்கிற பட்சத்துல ஏசப்பா நான் எதனா நான் இடறி இருந்தேன் அப்படின்னு சொன்னா, எதுலயாவது நான் உங்களை காயப்படுத்தியிருந்தேன்னு சொன்னா, உங்களோட வார்த்தைகளை நான் அசட்டை பண்ணிருக்கிறேன்னு சொன்னா எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு அதை ஞாபகப்படுத்துங்க. இன்றைய தினத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய பாவங்களை நம்ம வந்து அறிக்கையிட்டு நம்ம ஒப்புரவாகும் போது கர்த்தர் நமக்கு வந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த விசுவாசம் உள்ள வரும்போது அதை நம்ம அறிக்கை பண்ணும்போது கர்த்தருக்காக என்ன வேணாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், துணிஞ்சு நம்ம வந்து முடிவெடுப்போம். அப்படி அவங்க முடிவெடுக்க போய் தான் அந்த வேவுக்காரர்கள் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுக்குள்ள அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க, அவங்கள வீட்டுல வந்து என்ன பண்ணாங்க, மறைச்சு வச்சாங்க. இன்றைய தினத்திலும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த நிறைய ஒரு பெரிய ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சுவிசேஷம் அறிவிப்பது எல்லார் மேலும் விழுந்த கடமை. நம்ம ஆண்டவருக்காக நம்ம வந்து போய் நின்று நம்ம வந்து எல்லார்கிட்டையும் நம்ம வந்து சுவிசேஷம் சொல்றோமா, இல்லைன்னா தெரிஞ்சவங்ககிட்டே நம்ம சொல்றோமா, இந்த இடத்துக்கு போனா ஆபத்து இருக்குது, இந்த இடத்துக்கு போனா ரொம்ப எதிர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பயந்து போய் ஒரு இடத்துல போய் நம்ம உட்கார்ந்துட்டு தெரிஞ்சவங்க கிட்டேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி இப்ப பாதி கிராமத்துல தெரிஞ்சிருக்கோம், நம்ம அந்த இடத்துல மட்டும் போய் டிராக்ஸ் கொடுக்குறதோ இல்ல அவங்களுக்கு மட்டும் சொல்றதோ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமா, இல்ல யாருக்கு வேணாலும் நம்ம வந்து இது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை எல்லார்கிட்டையும் நான் வந்து சொல்லுவேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு முன்பதாக நான் எல்லா ஜனங்களையும் நான் ஆயத்தப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி நம்ம துணிஞ்சு போய் நம்ம நிக்கிறோமா அப்படிங்கறதையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. எப்படினாலும் யாரு என்னது கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாங்க, காப்பாத்துவாங்க அப்படிங்கிற விசுவாசம் யாருக்குள்ள இருந்துச்சு, ராகாப் கிட்ட இருந்துச்சு. நம்மளும் என்ன பண்ணணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணணும், உண்மையா நம்ம நேசிச்சோம் அப்படின்னு சொன்னா அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வந்து உறுதியா நம்ம வந்து பிடிச்சு கொண்டு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து போகும்போது கர்த்தர் நம்மளுக்கு எல்லா சூழ்நிலையிலயும் நம்மள என்ன பண்ணுவாங்க, விடுவிக்க வல்லமில்ல தேவனா இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா அந்த சொன்ன கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை நிறைவேற்றி முடிப்பார். அதாவது நம்மளை கொண்டு தொடங்கின காரியங்களை நம்மளை கொண்டு என்ன பண்ணுவாங்க, நிறைவேற்றி முடிப்பாங்க. அப்படிதான் இப்ப இவங்க வந்து இது எல்லாம் இப்போ பினிஷ் ஆயாச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு தயவு பண்ணது
போல நீங்களும் என்ன பண்ணணும், எனக்கு தயவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவங்க அவங்களுக்கு மட்டும் தயவு பண்ண கேட்க மாட்டாங்க. தன்னோட வீட்டார் எல்லாரையுமே என்ன பண்ணிருப்பாங்க, அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள போகும்போது அது என்ன பண்ணுது, தன்னோட வீட்டார் எல்லாரையுமே அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ரட்சித்திருப்பாங்க. இன்றைய தினத்திலும் நம்மளும் ஆண்டவராகி வார்த்தை, நம்ம இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகளை கேட்கிறோம், நம்ம வந்து ஜெபிக்கிறோம். நம்ம நம்ம ஃபேமிலிக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய நம்மளோட ரத்த சம்பந்தப்பட்டதான உறவுகளுக்குள்ள நம்ம இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு எல்லாம் போய் நம்ம வந்து போய் சொல்றோமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம வந்து சொல்றோமா, நம்ம குடும்பத்துக்கு முன்பாக நம்ம வந்து சாட்சியாக இருக்கோமா, நம்ம குடும்பத்திட்ட போய் நம்ம வந்து நம்ம விசுவாசத்தை நம்ம அறிக்கை செய்கிறவர்களை நம்ம வாழுறோமா, இல்ல நம்ம இயேசு பிரதிபலிக்கிறவர்களை நம்ம வாழ்றோமா அப்படிங்கறதையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து சற்று நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இவங்க என்ன பண்ணாங்க, தன்னோட குடும்பத்தையுமே என்ன பண்ணாங்க, அவங்க ரட்சித்தாங்க. இன்றைய தினத்தில் நம்ம வந்து அழைக்கப்படும், நம்ம மட்டும் போக கூடாது. நம்ம ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு கண்டிப்பா கர்த்தர் கேட்பாங்க, நீ மட்டும் வந்து நிக்கிறிய, உன் குடும்பம் எங்கன்னு கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் கேட்பாங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம வந்து அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகையில நம்ம வந்து என்ன பண்ணணும், சேர்த்து கொண்டு போய் நம்ம நிக்கணும். நம்ம தனியா நம்ம என்ன பண்ணக்கூடாது, போய் நிக்க கூடாது. கண்டிப்பா அந்த கொஸ்டின் வரும், உன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி. நம்ம ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொரு இடத்துல கர்த்தர் நம்மளை நியமிச்சு வச்சிருக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா, எந்தெந்த குடும்பத்துல நம்ம நினைப்போம், நம்ம இந்த தெரியாம இந்த குடும்பத்துக்கு வந்துச்சோமே அப்படின்னு சொல்லி. நான் நிறைய வாட்டி நான் நினைச்சிருக்கேன் உண்மையிலே, ஏன்பா நான் இங்க வந்து, எனக்கு உண்மை பிடிக்கவே பிடிக்காது, சென்னை எனக்கு பிடிக்கவே செய்யாது, நான் சென்னைக்கு நான் போகவே கூடாது. அது இந்த திருவள்ளூர், அதுலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபேவர் தான் பண்ணிருப்பாங்க ஏசப்பா எனக்கு, சென்னைக்குள்ள போகலனாலும் திருவள்ளூர் என்ன ஏன் தான் வந்தோம். ஆனால் இப்போ இந்த நாட்கள் நகர நகர அந்த 2015 எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. நிறைய பிரச்சனைகளின் மத்தியில தான் கர்த்தர் வந்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது உண்மையிலே கர்த்தர் வந்து ஒரு கிருபை நிமித்தமா கர்த்தர் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. நிறைய வருஷங்கள் எனக்கு எப்படியோ கடந்து போச்சு. ஆனா எப்போ இந்த அன்னைக்கு கூட யோசிச்சேன் நான், எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழுல இணைந்த பிற்பாடு உண்மையிலே இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தரிடத்துல நம்ம ஒப்புரவாகி வரும்போது, அதாவது அந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம திரும்பி 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 நம்ம வரும்போது கர்த்தர் நம்ம மேல என்ன பண்றாங்க, அக்கறை காட்டுகிறவரா இருக்கிறார். நம்ம கர்த்தரிடத்துல நம்ம திரும்பும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பெரிய அக்கறை காட்டுவாங்க. என் பிள்ளை என் பக்கமா திரும்பி இருக்கா, நான் செய்ய வேண்டியது நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன், செய்து முடிப்பேன். நம்மளுக்கு சின்ன வயசுல நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம், வாலிப ஸ்டேஜ்ல நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம், நம்ம பிறக்கும் முன்பே நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கலாம், வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். அது எல்லாத்தையும் அவர் வாக்கு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா எந்த வருஷத்துலனாலும் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு அதை நிறைவேற்றி முடிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறது. இப்ப இதுல இணைஞ்ச பிற்பாடுதான் ஜெபம் பண்ணவே எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. ஆனா ரொம்ப ஜெபம் பண்றது உண்மையில நிறைய காரியங்கள், மெசேஜ் கொடுக்கிற காரியங்களா இருக்கட்டும், எல்லாம் ஆராதிக்கிற காரியங்களா இருக்கட்டும், நிறைய இடத்துல வந்து கர்த்தர் வளர்ச்சியை கர்த்தர் என்ன பண்ணிருக்காங்க, கட்டளையிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு கூட இந்த இது நாடுகளுக்காக ஜெபம் பண்ணும்போது அப்போ ஏசப்பா நான் இந்த இடத்துக்கு வந்ததுனால தானே எனக்கு இதெல்லாம் வந்து கிடைச்சது அப்படிங்கறத கர்த்தர் வந்து என்ன வந்து திருப்பி மறுபடியும் என்ன பண்ணாங்க, எனக்கு வந்து அதை உணர்த்தினாங்க. நிறைய காரியங்கள், அந்த சண்டே ஸ்கூல் ஊழியம், விபிஎஸ் ஊழியம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் சின்ன வயசுலயே போகும்போது நம்மளும் இதே மாதிரி நிப்போமான்னு சொல்லி அந்த ஒரு கேள்விக்குறியோட தான் நின்றுப்பேன். ஆனா கர்த்தர் இந்த தினத்துல என்ன பண்ணாங்க, இந்த இடத்துக்கு வந்ததுனாலதான் என்ன பண்ணாங்க, எனக்கு இது எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி தர வல்லமையுள்ள தேவனா இருந்திருக்கிறாரு, இப்பவுமே இருக்கிறாரு, எல்லாவற்றிலும் எங்க கூட இருக்கிறாங்க ஏசப்பா. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு நம்ம திரும்பணும். அதே மாதிரி விசுவாசத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், திரும்பணும். நிறைய பிரச்சனைகள் வரும், செங்கடல் போல பிரச்சனைகள் வந்தாலும், யோர்தான் போல பிரச்சனைகள் வந்தாலும், இந்த செங்கடல் என்ன பண்ணாங்க, ரெண்டா பிளந்து என்ன பண்ணாங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வந்து வழிவிட்டாங்க. மறுபடியும் அடுத்து என்ன பண்ணாங்க, யோர்தான் என்ன பண்ணுச்சு, ஒரு குவியலா நின்னுச்சு. அந்த எரிகோ மதில் அப்படியே என்ன பண்ணுச்சு, அவங்க துதிச்சு ஆராதிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணாங்க, அந்த மதில் அப்படியே என்ன பண்ண, அவங்களோட நம்பிக்கை அப்படியே அதாவது அந்த ஜனங்களும் எரிகோ ஜனங்களோட நம்பிக்கை என்ன பண்ணுச்சு, விழுந்தது. ஆனா ராகாப்போட விசுவாசம் என்ன பண்ணுச்சு, அவங்கள அந்த இஸ்ரேல் ஜனத்துக்கு நடுவுல அவங்கள இந்நாள் வரைக்கும் என்ன பண்ணுச்சு, குடியிருக்க பண்ணுச்சு. நம்மளையும் கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு மாறுமா, இந்த சூழ்நிலை நம்மளுக்கு மாறுமான்னு சொல்லி கூட நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இது எல்லாம் தாண்டி போச்சு, இதெல்லாம் தாண்டி போச்சே, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி கூட நம்ம என்ன பண்ணிருப்போம், எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம். நம்மளுக்கு நம்முடைய கணவர் செல்லற நம்ம சொல் பேச்ச கேட்கலையா, இல்ல பிள்ளைகள் நம்ம சொல் பேச்ச கேட்கலையா, இல்லைன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்மளோட சொல் பேச்சு நம்ம கேட்கலையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒண்ணுமே அவங்க கிட்ட நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து அவங்க கிட்ட போராடாதபடி நம்ம கர்த்தரிடத்துல நம்ம வந்து அமர்ந்து நம்ம வந்து அவர் கொடுத்த வார்த்தைகளே நம்ம கொண்டு தியானிச்சுக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா காரியங்களையும் நம்மளுக்கு மாத்துவாங்க. அதுலயும் வந்து என்னன்னா, நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். எரேமியா 15:19. நம்ம திரும்பணும் முதல்ல. நம்மளுக்காக அவங்க மாறுவாங்களா, இவங்க மாறுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறத விட்டுட்டு, ஏசப்பா நான் எதில் இடறி இருக்கேன், நான் இன்னும் என்னென்ன காரியத்துல நான் இன்னும் திரும்பணும், நான் இன்னும் என்னென்ன காரியத்துல நான் இன்னும் சீர்படணும் அப்படிங்கறத நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துட்டு நம்ம வந்து கேட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்புரவாகி அவருடைய வார்த்தைகளின்படி நம்ம நடக்கும் போது கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாங்களா, திரும்பவும் என்ன பண்ணுவாங்களா, நம்மள வந்து என்ன பண்ணுவாங்க,
சீர்படுத்துவாங்க. அதுல ஓசி 6:1 சொல்லுது, கர்த்தரிடத்தில் திரும்புவோம், அவர் நம்மை அடித்தார், அவரே நம்ம என்ன பண்ணுவாரு, காயத்தை கட்டுவார், அவர் நம்ம பீறினார், அவரே என்ன பண்ணுவார், நம்மள திருப்பியும் நம்மள என்ன பண்ணுவாரு, அவரே நம்மள வந்து என்ன பண்ணுவாரு, சீர்படுத்துவார்னு சொல்லி இருக்குது கர்த்தர். அதாவது அதுலயும் தாவீது சொல்லியிருப்பாரு, சங்கீதம் 51:12, அதாவது 51வது சங்கீதம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் பண்ண தவறு நிமித்தமா தான் அவர் என்ன பண்ணாரு, ஒப்புரவாகுதல் நிமித்தமா அந்த சங்கீதத்தை எழுதியிருப்பாங்க. ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நம்ம வந்து சில காரியங்களை நம்ம இடறிட்டோமே, நம்ம திருப்பி நம்ம வர முடியுமா அப்படின்னு சொல்லல. நம்ம கரெக்டா நம்ம அதை யாருக்கிட்ட இருந்து நம்ம வந்து திரும்பி நம்ம பிரிஞ்சு வந்தோமோ அவர்கிட்டயே நம்ம திரும்பும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுவாங்க, இன்னும் அதிகமா கர்த்தர் சீர்படுத்துவாங்க. அந்த நோவா கதையில நம்ம பார்த்திருப்போம், அவர் என்ன பண்ணிருப்பாரு, அந்த தண்ணி காய்ந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லி அதை பாக்குறதுக்கு முதல்ல என்ன பண்ணிருப்பாங்க, அந்த காகத்தை அனுப்பியிருப்பாங்க. ரெண்டாவது என்ன பண்ணிருப்பாங்க, புறாவை அனுப்புவாங்க. அந்த புறா என்ன பண்ணும், நம்மளோட காலை உள்ள வச்சு நம்ம என்ன அதோட நிக்கிறதுக்கு இடம் இல்லையேன்னு சொல்லி என்ன பண்ணோம், மறுபடியும் அது திரும்பி வந்துடும். நம்மளையும் கர்த்தர் என்ன பண்ணாங்க, நான் என் பிள்ளை எனக்காக இதை செய்வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, வெளியில அனுப்புனாங்க. வெளியில அனுப்பியிருப்பாங்க. நம்ம சில பல காரியங்களை நம்மள அதை இடறி இருப்போம். சில பல சூழ்நிலைகள் வரும்போது நம்ம அதுல விழுந்திருப்போம். ஆனாலும் என்ன பண்ணணும், மறுபடியும் எழுது நம்ம யாருக்கிட்ட வந்து, அந்த புறா என்ன பண்ணுச்சு, வேற எங்கேயுமே போகல, அது தேடி தேடி அலையல, மறுபடியும் என்ன பண்ணுச்சு, அந்த பேழைக்குள்ளே வந்துச்சு. மறுபடியும் அவர் ஒரு வாரம் கழிச்சு அந்த புறாவை வெளியில அனுப்பும் போது அது என்ன பண்ணுச்சு, ஒலிவ மர இலைய வந்து என்ன பண்ணுச்சு, கொத்தி கொண்டு வந்துச்சு. அப்ப நம்மள அனுப்புன காரியத்துல நம்ம வந்து தோத்து போயிட்டோம், நம்ம இதுல இப்படி விழுந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம நிற்காம மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம வந்து திரும்பும் போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் நம்மள என்ன பண்ணுவாங்க, சீர்படுத்தி அவங்கள நம்மள வெளியில அனுப்பும் போது இன்னும் அநேக ஜனங்களை நம்ம வந்து ரட்சித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நேரா நம்ம திருப்பிறவர்களை கர்த்தர் நம்ம மாற்றுவாங்க. அந்த ஆதாம் ஏவாள் அந்த தப்ப அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, அந்த தப்பை பண்ணிருவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, அந்த தப்பை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அந்த இது தந்திரமா யோசனை பண்ணி என்ன பண்ணாங்க, அந்த அத்தி இலைகளை கோர்த்து அந்த அவங்க சரீரத்தை மறைச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது போய் விருட்சங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், அப்ப இப்படிப்பட்டதான காரியங்களை, இப்படிப்பட்டதான ஒரு சாக்கு போக்கு சொல்லாதவர்களாய் நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பா வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த ஏசப்பா ஆதாமே நீ எங்க இருக்கிறான்னு ஆண்டவர் என்ன பண்ணாங்க, கூப்பிட்டாங்க. அவன் என்ன பண்ணா, அவன் ஒழிச்சுக்கிட்டான். ஆனா நம்ம என்ன பண்ணணும், அனுதினமும் ஆண்டவருடைய பாதத்துல நம்ம நிற்கும் போது நம்மள தேடுவாரு. ஆண்டவர் தேடும் போது நம்ம அதே இடத்துல நம்ம விசுவாசத்தை உறுதியா நம்ம பிடிச்சிட்டு நம்ம நிற்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த ஒரு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம குறிச்சு பார்ப்போம். லூக்கா 15வது அதிகாரம், லூக்கா 15வது அதிகாரத்துல 3 உவமைகள் சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச உவமைகள் தான். எல்லாருமே அநேகத்துல நம்ம வந்து கேட்டிருப்போம். அதுல ஃபெமிலியர் ஆனது வந்து அந்த இளையகுமாரன் கதையை பத்தி நம்ம வந்து குறிச்சு கேட்டிருப்போம். இதுல இருந்து நம்ம கிட்ட கர்த்தர் பேசுறது என்ன அப்படின்னு சொன்னா, தகப்பன் வீட்டிற்கு நம்ம என்ன பண்ணணும், திரும்பணும். எங்க ஓடுனாலும் எங்க வந்துடணும், தகப்பன் வீட்டுக்கு என்ன பண்ணிடணும், வந்துடணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எப்படினாலும் நம்மள அவர் சேர்த்துக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம திருப்பி 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 அந்த தவறுகளுக்குள்ளாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, சிக்கி அதுல உழைஞ்சிட்டு கிடக்க கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உறுதியா எச்சரித்து நம்மள வந்து என்ன பண்ண, அதை நம்மளை தூக்கும் போது என்ன பண்ணிடணும், கரெக்டா அவரோட பாதத்துக்கு நம்ம, அவரோட வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம மேல அவர் வந்து எவ்வளவு பெரிய அக்கறை காட்டுகிறவரா இருப்பார் தெரியுமா. அதுல 3 உவமைகள் சொல்லப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் உவமை என்னன்னா, அந்த ஒரு மேய்ப்பனும் காணாம இருப்ப அந்த 100 ஆடுகளும் சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு ஸ்திரீயும் 10 வெள்ளிக்காசும், அதுக்கப்புறம் வந்து ஒரு தகப்பனும் 2 குமாரர்களும். இந்த 3 உவமை எல்லாத்துக்குமே தெரியும். அதுல ஒரு ஆடு காணாம போயிரும். என்ன பண்ணுவாங்க, போய் தேடி பிடிச்சி அதை வந்து நம்ம வந்து ஜீசஸ் அதை என்ன பண்ற அந்த உவமை சொல்றாங்க. அப்போ அந்த ஆடு காணாம போச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப பாவியான மனுஷன் அவரு அந்த பாவியை ரட்சிக்கிறதுக்காக நம்ம வந்து அதுக்கு நம்ம ஒரு இது உவமைக்கு நம்ம விளக்கம் வந்து தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே. அப்போ அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு, ஆண்டவர் தான் என்ன பண்றாங்க, ஜீசஸ் தான் போய் என்ன பண்றாங்க, அந்த ஆடை போய் பிடிச்சி தேடி பிடிச்சி கொண்டு வராங்க. அடுத்து என்னது, அந்த ஸ்திரீல என்ன, அந்த 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு காணாம போயிடுச்சு. அதுலயும் என்ன பண்றாங்க, அந்த ஸ்திரீ தான் என்ன பண்றாங்க, அதுல நம்ம ஜீசஸாவே வச்சுக்குவோம், என்ன பண்றாங்க, அவங்கதான் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஆடு காணாம போச்சு, திரும்பி என்ன பண்ணாங்க, போய் கண்டுபிடிச்சாங்க. காசு காணாம போச்சு, அவங்களாகவே போய் கண்டுபிடிச்சாங்க. சரி, அப்ப இந்த இளையகுமாரன் கதையில அந்த குமாரன் வந்து போயிருவான், ஏன் அந்த தகப்பன் போய் தேடல? அதுல நம்ம நல்லாவே நம்ம பார்த்திருக்கோம், ரொம்ப ஆஸ்தி உள்ள ஒரு தகப்பன் தான், அப்படித்தானே. அப்ப அவர் நினைச்சிருந்தா வேலைக்காரரை அனுப்பி என்ன பண்ணிட்டு இருக்க முடியும் அவரை, அப்படின்னு என்ன பண்ணு, நீ அவனை போய் நீ தூக்கிட்டு வா, எங்க கிடந்தாலும் பரவாயில்ல, நீ போய் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். ஏன் போகல, அதை யாராவது சிந்திச்சிருக்கிறீங்களா? ஏன் போகலன்னு யாராவது சொல்ல முடியுமா?
ஆன்ட்டி கேட்கல எதுவுமே. ஆன்ட்டி சொன்னது எதுவுமே எனக்கு கேட்கல. அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆமா, blur ஆயிட்டே நெட்வொர்க் இருந்துச்சு. இஷ்யூவா இருக்கு. திரும்பி லேசா வருவான்னு நம்பிக்கையோட இருந்தாரு. திரும்பி ஓ வருவான்னு சொல்லி ஓகே நம்பிக்கையோட இருந்தாரு. ஓகே ஆண்டி கிட்ட வந்துட்டீங்க. ஓ சூப்பர். உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உண்மையில அதுதான். அப்போ என்ன ஏன் அப்படின்னு சொன்னா அந்த ஆடுக்கு வந்து உயிர் இருக்கு, ஆனா என்ன கிடையாது, உணர்வு கிடையாது. அது எங்க போனாலும் எந்த இங்க இருந்து நம்ம வந்து வித்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஏன் விக்கிறீங்க, இந்த கசாப்பு கடையில ஏன் கொண்டு போய் விக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணாது, திருப்பி நம்மள என்ன பண்ணாது, கேள்வி கேட்காது. ஐயோ ஆடு வந்து ஃபீல் பண்ணுமேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண மாட்டோம். நிறைய ரேட்டுக்கு நம்ம வந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், எப்படிதான் வளர்த்தாலும் கொண்டு போய் என்ன பண்ணிடுவோம், அதை வித்துட்டு வந்துடுறாங்க. அடுத்து வந்து என்னன்னா அந்த ஸ்திரீ அந்த காணாம போன வெள்ளி காசு நம்ம பார்க்கிறோம். அந்த காசுக்கு என்ன கிடையாது, உயிரும் கிடையாது, உணர்வும் கிடையாது. அது எந்த இடத்துல வேணாலும் இருக்கும். நல்லவங்க வீட்டுல காரியத்திலயும் இருக்கும், கெட்டவங்க சம்பாதிக்கிற இடத்துலயும் அந்த பணம் இருக்கும். ஆனா இதுல மூணாவது உள்ளதை பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கு, நமக்கு உயிரும் இருக்கு, உணர்வும் இருக்கு. அப்ப நம்ம யார் தான் வரணும், நம்ம தான் நம்ம என்ன பண்ணணும், திரும்பி வரணும். அதுல வந்து நம்பிக்கை அவரோட தகப்பனுக்கு இருந்துச்சுன்னு ஆண்டி சொன்னாங்க. ஆனா நம்ம இதுல என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு உயிரும் இருக்கு, உணர்வு இருக்கு. கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். எத்தனையோ தடவை நம்ம இடறி விழுந்திருப்போம். நம்ம திருப்பியும் நம்ம வந்து அதை வந்து மறுபடியும் வந்திருப்போம். நம்மளுக்கு அநேக தரத்துல நம்ம எதுலயாவது விழுந்து கிடக்கும் போது கர்த்தர் கிருபைகளை கொடுத்திருப்பாரு. கர்த்தர் கிருபையை கொடுத்ததுனாலதான் நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறது என்ன பண்ணணும், இவன் சிந்திச்சு பார்க்கட்டும். நீ போனியா, நீ திரும்பி வா. நீ திரும்பி வந்தேன்னா என்ன பண்ணு, நான் உனக்கு அப்புறம் காமிக்கிற அக்கறையை நீ என்ன பண்ணு, நீ என்கிட்ட பாரு. நான் அக்கறையை காமிக்கலன்னா என்ன பண்ணு, நீ திரும்பி வந்த பிறகும் நான் உன் மேல அக்கறையை காமிக்கலன்னா நீ என்கிட்ட கேளு அப்படிங்கறதான் இது இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த இளையகுமாரன் கூட நினைச்சிருக்கலாம், எப்படி அந்த பக்கத்துல இருக்க தேசத்துல எல்லாரும் இருந்திருப்பாரு, நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, நம்ம வந்து சாப்பாடு இல்லாம இருக்கிறோமே, பன்றிக்கு வச்சிருக்கிற தவிடு கூட நம்மளுக்கு கிடைக்கலையே, இந்த தேசத்துல பஞ்சு வந்திருக்கிறது எங்க அப்பாவுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நான் இந்த குடும்பத்துல இருந்து நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, என் வீட்டுல இருக்கிறவங்க இப்படி வியாதியின் படுக்கையில இருக்கிறாங்களே, நான் என் பிள்ளைக்கு இப்படிப்பட்டதான சூழ்நிலை இருக்குது, இல்லைன்னா என் குடும்பத்துல இப்படிப்பட்டதான ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கிறேன், இது வந்து ஆண்டவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேள்விகளோடு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் இருப்போம். எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் யார் தான் வரணும், நம்ம தான் திரும்பணும். நம்ம திரும்பினா மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, எல்லா காரியத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, சீர்படுத்தி அதை என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு பெரிய காரியங்களை ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு மாற்றி தருவாங்க. நம்ம அப்படி எந்த இடத்துல நம்ம விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நீங்க வந்து உண்மையிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம வந்து உட்கார்ந்து நம்ம வந்து கேட்கும் போது நம்ம கிட்ட நம்ம என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் சில காரியங்களை நம்மள என்ன பண்ணுவாங்க, உணர்த்துவாங்க. அப்ப இதுல வந்து என்னது, அதனாலதான் அவன் திரும்பி வரும்போது என்னெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, வஸ்திரம் கொடுத்திருப்பாங்க, மோதிரம் கொடுத்திருப்பாங்க, அந்த செருப்பு பாதரட்சியை கொடுத்திருப்பாங்க. இந்த மூணுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது தெரியுமா, அந்த மூணுமே என்னது, அளவு மாறினா என்ன பண்ண முடியாது, போடவே முடியாது. அந்த மூணு அளவு மாறினா போட முடியாது. இந்த மூணுமே இன்னொன்னு என்னன்னா சரீரத்தோடு சம்பந்தப்பட்டதான விஷயம். இந்த மூணுமே நம்மளும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம வந்து திரும்பும் போது கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து பார்க்கிறோம், நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரு. இன்னொன்னு என்னது, உனக்கு நான் என்னது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணுவேன், நான் உனக்கு தருவேன். நீ திரும்பினா உனக்கு என்னது, உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரம். இன்னொன்னு வந்து செருப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு என்ன காரியமோ, நம்மளோட காரியம், உனக்கு இந்த ஊழியமா, உனக்கு இது செய்யறதான காரியமா, உனக்கு சிறுவர் ஊழியமா, உனக்கு வாலிப பிள்ளைகள் பத்தியில பேசக்கூடிய ஊழியமா, இல்ல பெரியவங்க பத்தியில பேசக்கூடிய ஊழியமா, இல்ல சுவிசேஷம் சொல்றதா, இல்ல டிராக்ஸ் கொடுக்கறதா, இல்ல என்ன காரியம் இருக்கட்டுமே, இல்ல ஆவியின் வரங்களை எது வேணாலும் இருக்கட்டுமே, எது உங்களுக்கு தேவையோ, எது உங்களுக்கு கரெக்டா இருக்கோ அந்த சரியான அளவுல கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு தர வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இல்லைன்னா என்னது, அந்த இடத்துல கூட நம்ம வந்து வாசிச்சிருப்போம். அந்த இதுல மோசே கிட்ட சொல்லியிருப்பாரு, இது இல்ல உன்னை இது வந்து பரிசுத்த பூமி, நீ போட்டிருக்க பாதரட்சிகள் நீ என்ன பண்ணு, கலர்ச்சி போடுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம கர்த்தரிடமா நம்ம திரும்பும் போது சரியான வஸ்திரங்களை, சரியான மோதிரத்தை, நம்மளுக்கு எது கரெக்டோ சரியான அளவுல என்ன பண்ணுவாங்க, தருவாங்க. சில நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, அந்த மோதிரத்தெல்லாம் அங்க நூல் சுத்தி போட்டிருப்பாங்க, இல்லைன்னா இந்த ட்ரெஸ் ஏதோ பெருசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டிச் பண்ணி போடுறது. ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, சரியான அளவுல உள்ள வஸ்திரத்தை என்ன பண்ணாங்க, ஜீசஸ் கொடுத்தாங்க. அப்ப நம்மளும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம வந்து திரும்பும் போது நம்ம நித்தியமான அந்த பரலோகமாகிய பேழைக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, சரியான அளவுல இந்த பூலோகத்துல இந்த பூமியில இருக்கும் போதும் நம்ம என்னென்ன காரியங்களை செய்யணும், நம்ம மேல என் பிள்ளை இந்த காரியத்தை தான் செய்யணும்னு சொல்லி நம்மள என்ன பண்ணாரு, அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நம்ம என்ன பண்ணாரா, பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்ம என்னென்ன காரியங்களை செய்யணும்னு சொல்லி என்ன பண்ண, இதுவரைக்கும் நம்ம அது கர்த்தர் கொடுத்த காரியத்துல நம்ம வந்து செய்யாம இருக்கிறோமா, நான் கரெக்டா தான் நான் இதை வந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் கரெக்டான வழியில தான் நம்ம போயிட்டு இருக்கிறேனா அப்படின்னு சொல்றது என்ன பண்ணணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கேட்கும்போது கர்த்தர் நமக்கு சொல்லுவாங்க. இதே இதுல அந்த தாவீதோட காரியத்துல பார்க்கும்போது சவுல் அவரோட உடைகள் எல்லாத்தையுமே தாவீதுக்கு அந்த போருக்கு போகும்போது கொடுத்திருப்பாங்க. ஆனா அது எதுவுமே யாருக்கு செட் ஆகாது, தாவீதுக்கு செட்டே ஆகாது. ஆனால் நம்ம நினைப்போம், நம்ம இந்த இடத்துல நம்ம நிக்கிறோமே, இது நம்மளுக்கு கரெக்டா, இது நம்ம ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு வந்தோமா இல்ல வர நிறைய கொஸ்டின்ஸோட நம்ம இருப்போம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டு அவர் பக்கமா நம்ம திரும்பும் போது நமக்கு எது தேவையோ அதை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து தருவாங்க. நமக்குரிய அளவுக்குரியதை கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு தர கர்த்தர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கிட்ட நம்ம வந்து திரும்பும் போது கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டோம், நம்ம அவருடைய விசுவாசத்தை கொண்டோம், நம்ம அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை கொண்டோம், தேவனிடத்திற்கும் அந்த தகப்பன் வீட்டிற்கும் நம்ம திரும்பும் போது கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாங்களா, மேல தாளங்களோடும் நம்மள என்ன பண்ணுவாரா, நம்மள வரவேற்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அதாவது பார்க்கும்போது கடைசியில் அவங்க சொல்லியிருப்பாங்க, அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய மேலதாளங்களோடும் கொளுத்த கன்றையும் அடிப்பிச்சு என்ன பண்ணுவாரு, அவனை வந்து சந்தோஷமா சேர்த்திருக்காரு நம்ம வந்து பார்த்திருப்போம். அதே போல நம்மளும் இந்த தினத்துல நம்ம என்ன பண்ணோம், வார்த்தைகளை கேட்கிறோம், நிறைய கேட்டிருக்கோம். இது வரைக்கும் நிறைய வாக்கு, இன்னைக்கு கூட நிறைய இந்த 1ஆம் தேதி அதுவும் நிறைய வாக்குத்தத்த வசனம் வந்திருக்கும், அப்படித்தானே, எல்லாமே நம்ம வந்து பார்த்திருப்போம். இன்னும் நிறைய காரியங்கள்ல அதுவும் அனுதின வேத வாசிப்புல சில காரியத்துல இந்த சொல்லியிருப்பாரு, இந்த காரியத்தை குறிச்சு நம்ம எது நம்ம விடணுமோ அந்த காரியத்தை குறிச்சு சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த காரியத்தை நம்ம வந்து விட முடியாம அது விசுவாசத்துக்கு எதிராக நம்ம கிட்ட காணப்படுதோ அதை நம்ம என்ன பண்ணணும், விட்டுறணும். அதாவது கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை விடுறதை விட நம்ம எதுக்கு ரொம்ப பிடிச்சு நம்ம அடிமைப்பிடிச்சு நம்ம வச்சிருக்கிறோமோ அந்த காரியத்தை விட்டு நம்ம விலகும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏற்றுக்கொள்ள என்ன பண்ணாங்க, வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அந்த ராகாப்பும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த தொழில அந்த வேவுக்காரர் வந்துட்டு போன பிற்பாடு என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த சிவப்பு நூலை என்ன பண்ணு, அந்த ஜன்னல்ல கட்டி வை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிவப்பு நூல் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை குறிக்குது. என்ன பண்ணுவோம், நம்மளும் என்ன பண்ணுவோம், ஆண்டவராக இயேசு இந்த சிலுவை தியானத்தின் வழியாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வருஷம் இது வருது, இந்த 40 நாட்கள் நம்ம வந்து ஆசிரிக்கிறோம், சிக்கன் சாப்பிட மாட்டோம், மட்டன் சாப்பிட மாட்டோம், பூ வைக்க மாட்டோம், நான் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், ஃபாஸ்டிங் எல்லாம் நம்ம நிறைய தீர்மானங்கள் நம்ம எடுத்திருப்போம். நான் டெய்லி நான் சர்ச்சுக்கு வந்துருவேன், நான் காலையிலே சர்ச்சுக்கு போயிடுவேன், இல்ல நான் எந்த பிரேயருமே நான் அட்டன் பண்ண மாட்டேன், நான் இப்படி இருப்பேன், அப்படி நிறைய தீர்மானங்கள் நம்ம வந்து எடுத்திருப்போம். ஆனா எடுத்து அந்த 40 நாள் அந்த ஈஸ்டர் முடிஞ்ச உடனே நம்ம எது பக்கமா நம்ம திரும்புறோம், கர்த்தர் பக்கமா திரும்புறோமா இல்லைன்னா பழைய வாழ்க்கைக்கே நம்ம திரும்புறோமாங்கிறத நம்ம என்ன பண்ணணும், சற்று நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இன்றைய தினத்திலும் கர்த்தர் உணர்த்துற காரியம், நீ திரும்பினா நான் என்ன பண்ணுவேன், பக்கமா நான் திரும்புவேன், நீ திரும்பினா நான் உன்னை சீர்படுத்துவேன், நீ என்னென்ன காரியங்கள் நீ என்கிட்ட கேட்கிறியோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நம்ம வந்து வேதத்துல வாசிக்கிறோம். அநேக வார்த்தைகள் நம்ம கேட்கிறோம். அந்த காரியத்தின்படியா கர்த்தர் எச்சரித்த காரியத்தை விட்டு விலகுகிறவர்களாகவும் கர்த்தர் எதை சொல்றாரோ அந்த வார்த்தைகளை நம்ம வந்து கடைபிடித்து அதன் வழியா நம்ம வந்து கர்த்தருடைய வருகை வரைக்கும் நம்ம நிலைத்திருக்கிறவர்களாகவும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இருப்போம். அந்த ராகாப் அதை என்ன பண்ணாங்க, அந்த சிவப்பு நூலை கட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணல, அதுக்கப்புறம் அந்த எப்போ வருவாங்கன்னு அவங்களுக்கு என்ன பண்ணாது தெரியாது. ஆனா அவங்க வர்ற வரைக்கும் அவங்க தொழிலை மறுபடியும் அவங்க கண்டினியூ பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடையாது. அந்த தொழிலை என்ன பண்ணிருப்பாங்க, அப்படியே விட்டுருப்பாங்க. அதே போலதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட வருகை, திருடன் வருகிற விதமா நான் என்ன பண்ணுவேன், நான் உன் மேல வருவேன்னு சொல்லி என்னது வெளிப்படுத்தல நம்மளுக்கு வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 3:3 சொல்லுது. அதனால கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகை ரொம்ப சமீபம், ஆயத்தமே சொல்லலாம். அதாவது வாசற்படியில் நின்று நான் உனக்கு என்ன பண்றேன், நான் கதவை தட்டுறேன், கதவை திறந்துட்டு உள்ள வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கணக்கு பண்ணிக்கோங்க. அதனால எப்ப வேணாலும் ஆண்டவருடைய வருகை இருக்கும். அவருடைய வேதாகமத்துல சொல்லப்பட்ட எல்லா வசனங்களும் என்ன பண்ணுது, நிறைவேறிச்சே வருது. நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அதுக்கு ஆயத்தமா இருக்க போறோமா, இல்ல இன்னும் ஆண்டவருடைய வருகை இன்னும் தாமதிக்கும், இன்னும் வேதாகமத்துல சொல்லப்பட்ட வசனங்கள்லாம் இன்னும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இருக்கோமா, இல்ல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பக்கம் நம்ம திரும்புறோமாங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு நம்ம வந்து சற்று சிந்திச்சு பார்ப்போம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு நம்ம ஆயத்தமாவோம். எப்படி ராகாப் வந்து தன்னோட குடும்பத்தை ரட்சித்தாங்க
இருக்கிறாங்களோ நம்மளும் அதே போல நம்முடைய பகுதியில இருக்கிறவர்களுக்காக நம்முடைய குடும்பத்துல இருக்கிறவர்களுக்காக ஒவ்வொருத்தருக்காகவும் கத்திடத்துல மன்றாடி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவங்களையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரட்சித்து கொள்வோம். அதாவது அந்த ஆராதனையிலே சொல்லப்பட்டது போல வெறும் கையாய் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது. கர்த்தருடைய சன்னிதானத்துல நம்ம போய் நிற்காதபடிக்கு கண்டிப்பா கர்த்தர் கேட்பாரு. நீ மட்டும் வந்திருக்கியம்மா, உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் எங்கன்னு கண்டிப்பா கர்த்தர் கேட்பாரு. கர்த்தருடைய நியாய தீர்ப்புல நம்ம போய் நம்ம நிக்காதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், சோதித்து ஆராய்ஞ்சு பார்க்கும்போது என்ன பண்ண, நீங்களே உங்களை என்ன பண்ணுங்க, சோதித்து ஆராய்ங்க. நீங்க அப்படி சோதித்து ஆராயும் போது நம்ம நியாயம் தீர்க்கப்படோம்னு இருக்குது. நம்ம நியாய தீர்ப்புக்குள்ள போய் நிக்கணுமா இல்ல நியாயம் தீர்க்கப்படாம இருக்கணுமாங்கிறத நம்ம தான் என்ன பண்ணணும், சிந்திச்சு பார்க்கணும். பாபிலோன் குமாரத்தி, அந்த சியோன் குமாரத்தின் என்ன பண்ண, நீ பாபிலோனுக்குள்ள இருக்கிற, ஆனா நீ என்ன பண்ணு, உன்னை நீயே விடுவித்து கொண்டு இருக்குது. அதாவது நம்மளா போய் சிக்கி கொண்ட காரியங்கள்ல நம்ம விடுவிக்கணும். கர்த்தர் கொடுத்த காரியத்திலே நம்ம வந்து இருப்போம். ஆனால் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு, ரட்சித்து நம்ம வழிநடத்த வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்புல ஏசப்பா, இந்த நாளை தகப்பனே சப்பா தந்ததற்காய் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே கர்த்தாவே சப்பா, இவ்வளவு நேரமாய் தகப்பனே கர்த்தாவே சப்பா நீர் எங்களோடு இடைப்பட்டீங்கப்பா. ஆமேனப்பா தகப்பனே கர்த்தாவே சப்பா, வார்த்தைகளை கொண்டு தகப்பனே கர்த்தாவே சப்பா ஆமேனப்பா இடத்துல நாங்கள் திரும்பவும் தகப்பனே கர்த்தாவே சப்பா நீர் ரட்சித்த காரியங்களை தகப்பனே சப்பா நாங்கள் விட்டு விடுவோம். அப்பா தகப்பனே கர்த்தாவே சப்பா, விசுவாசத்துல நாங்கள் உறுதியா இருக்கவும் தகப்பனே சப்பா. ஒருவேளை தகப்பனே கர்த்தாவே பல சூழ்நிலைகள் நிமித்தமாய், சோதனைகள் நிமித்தமாய் தகப்பனே சப்பா நாங்க அந்த விசுவாசத்துல நாங்க இடறி போயிருந்திருக்கோம் ராஜா. ஆமேனப்பா தகப்பனே சப்பா, மறுபடியுமாய் தகப்பனே கர்த்தாவே சப்பா விசுவாசத்துக்கு நேரா எங்களுக்கு நாங்கள் திரும்புவதற்கு தகப்பனே நீர் கிருபையும் இரக்கத்தின் தயவும் தகப்பனே நீங்க கட்டளையிடுங்கப்பா. தகப்பனே சப்பா நீர் தகப்பனே சப்பா எங்களுக்கு தகப்பனே சப்பா ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான தகப்பனே கர்த்தாவே ஆமேனப்பா அந்த பரலோகத்தமாகிய பேழைக்குள்ள தகப்பனே சப்பா நாங்கள் பிரவேசிப்பதற்கு தகப்பனே சப்பா இன்னும் என்னென்ன காரியங்கள் தகப்பனே கர்த்தாவே சப்பா எங்களிடத்துல தடையாய் காணப்படுகிறத ராஜா, எல்லா தடைகளையும் தகப்பனே கர்த்தாவே சப்பா நீங்க மாற்றி போடுங்க. எல்லா காரியங்களும் தகப்பனே சப்பா நாங்கள் விட்டு விலகி தகப்பனே சப்பா உங்களுடைய வார்த்தைக்கு நேராய் தகப்பனே சப்பா உம்முடைய வீட்டிற்கு நேரா நாங்கள் திரும்பவும் தகப்பனே சப்பா நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் தகப்பனே ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.